டேய் எப்படிடா இருக்கு? ஹாய் எப்படி இருக்கு? டிரான்ஸ்லேட் தமிழ்ல சொல்லடா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லடா. நல்லா இருக்கு கீபா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நாங்கள் எப்படி இலங்கை வார நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் வந்து கட்டாயம் மலையக பகுதி நுவரேலியா பதுல்ல ஹட்டன் அந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க. நேற்று என்னடா ஆச்சரி போடா வாங்க காதலிக்கிறி சரியா என்னடா ஆளாளுக்கு ஆட்டிய மூஞ்சிய பார்த்து கொண்டிருக்கிற வேற இருக்கு. எங்களோட கதைங்கள சும்மா இது யார் சொல்லி கொடுத்துருப்பா? இது யார்? இன்றைக்கு தானே 96வது. மலைகளை நிறைய இருக்கிறேவா என்ன கூட. ரைட், இதில் வந்து படகு சவாரியும் போடலாம். இதில் வந்து அந்த பாட்டு எடுத்தேன். மற்றது அண்ணா வந்து இங்கே தடிமலுக்கு மருந்து தண்டிருக்கிறார். அண்ணா வந்து டாக்டர் கல்முனையிலேருந்து வந்து இவ்வளவு மக்கள் பாருங்க இந்த இடத்துல வந்து நிற்கணும் இந்த விஷயங்களை பார்க்குறக்காண்டி. என்ன முதல் முறையாக இவ்வளவு க்ரௌடோடு இன்றைக்கு தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதில் தான் அந்த பசுக்களுக்கு பால் கறக்கிற இது எல்லாமே வந்து மிஷின்ஸ் தான் நினைக்கிறேன். அதில் வாங்க லைனில் நிற்கிறேன் பாருங்க. இவ்வளோ சைஸை பாருங்க. இதுதான் வந்து 1100 கிலோ கிட்ட வளர்ற காளை மாடு. இதே பறி கொடுத்த மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து எப்பயுமே அந்த வெள்ளை கலர் பால்லாம் குடிக்கிறது. என்னென்ன இப்படி குழந்தையா காய்க்கிறீங்க? வாவ், இந்த அப்புறம் நாங்கள் நிற்க ரயில் வந்துருக்கு. எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் தான் வந்து இந்த ரயிலில் வாரணும் பாருங்க. புவனேஸ்வரன் அதில் 2 ரயிலில் வாய போகிறேன் கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காங்க. இதில் போட்ட உடனே ஆக்கள் வரவேணும் பாருங்க. எக்கச்சக்க பேர் வந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செய்து பார்க்கலாம். நிசான் அதுக்கு தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக ஆள் ரெடியாகி தயாராகி இவ்வளவு நாள் 96 நாள் எங்களோட இடைவிடாது பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன வீடியோ போடும் ஃபுல்லாவே பனி புகார். இது வந்து நுவரேலியாண்ட மேல நிக்கிறோம். இங்க ஃபுல்லாவே நிக்கிறோம். அப்பா கீழே இருக்கிறது ஒன்றுமே வந்து பெருசா தெரியுது இல்ல. இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 96வது நாள் நாங்கள் நுவரேலியாவில் இருக்கிறோம். நேற்று பின்னேரம் நுவரேலியாவுக்கு வந்து நாங்கள் மலையண்டபடியாக வந்து ஒரு இடமும் போயிட்டு எங்களோட நண்பர்கள் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி புத்தளத்துலேருந்து வந்துக்கிறார், கண்டியிலேருந்து வந்துக்கிறார். இவர் வந்து ஒரு சிங்கள மொழி பேசுகிற நண்பர். ஆனால் அந்த வைப் வந்து ஓகே கேட்ட கொஞ்சம் சமாளிச்சு கழிக்கக்கூடிய வேறு இருக்குது. அப்போ சான் வந்து புத்தளத்துலேருந்து வந்துக்கிறார். சானுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நுவரேலியாவுக்கு. அப்போ கட்டாயமே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து போகணும். நுவரேலியாவுக்கு ஒரு ஆள் வந்தால் என்னெல்லாம் பார்க்கலாம் என்ற விஷயங்களோட இன்றைய நாள் தொடங்குது. என்ன போமா சரி. எங்களுக்கே என்னன்னு சொல்றது, நேற்று பின்னரும் சரியான ஒரு குளிராக இருந்தது. இப்போ முதலாவதாக நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது தானே, நுவரேலியாண்ட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லாருமே வார இடம், அந்த காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கு தான் போக போகிறோம். ஹலோ, உங்களுக்கு சந்திச்ச மாதிரி கிட்டாங்க என்ன இரவிரவா குளிர்ல நடங்கிட்டு விடிய கொஞ்சம் இதா தெரியுது. இதா இது 2-3 உடுப்பு சேர்த்து போட்டா சரி. மற்றது இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதே பழமையான தோட்டத்துல காட்சி அளிக்கும். அதுக்கு தான் இந்த கட்டிட அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தான் கூடுதலாக டூரிஸ்ட் எல்லாருமே வந்து வருவினோம். நாங்கள் முதலாவதாக இந்த டவுனுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தானே இதுக்கு பக்கத்துலேயே வந்த உடனே மேலே இருக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ். தொடக்கத்தில் வரைக்கும் எங்களுக்குமே ஒரு ஆர்வமாக இருந்தது. அப்புறம் என்னடா என்று உங்களுக்கு புதுசாக எங்கள் சேனல் பார்க்குற ஆக்களுக்கு காட்ட தானே வேணும். நுவரேலியா வந்தால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாமெண்டு அதை உங்களுக்கு
பகிர்ந்து கொள்கிறோம். கூடுதலாக வர ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் எல்லாருமே வந்து இங்கே பார்வை நம்ம உள்ளுக்குள்ளேயும் இப்போ வந்து நாங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இது வந்து இப்போவும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தபால் நிலையம். இந்த அமைப்புகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க. என்ன சம்பவம்டா, இன்றைக்கு மைக்கை போட்டு வீடியோ எடுப்போம்டா, விழுந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு, சோலி முடிஞ்சுது, போயிடுச்சு, ஃபோனோட சேர்த்து அப்படியே விழுந்துட்டு. நல்ல காலம் ஃபோன் தப்பிச்சுட்டு நமக்குண்டு இப்படி நடக்குது. ஃபோனு அப்படியே இதுலேயே இந்த கலட்டி மாற்ற விழுந்துச்சு. இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, பழமையான அமைப்புகள். அதோட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் விற்பனைக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு கதையும் கொண்டு கதைச்சு தான். ஆனால் அந்த தீர்மானங்களை வந்து பிறகு கைவிட்டுனா இங்கே வந்தால் தேவையான போஸ்ட் முத்திரைகள் அதுகள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மாதிரி எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து தங்களுடைய அனுபவங்களை பெற்று இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்திருக்கணும். நம்ம இங்கே வர ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இருந்து ஞாபகார்த்தமாக ஒரு போஸ்ட் உண்டு அங்கே தங்களுடைய அட்ரஸுக்கு அனுப்பிட்டு போகிறதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. டேய் எப்படியடா இருக்கு, எப்படி இருக்கு, தமிழ்ல சொல்லடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. நாங்கள் எப்படி, நாங்கள் எப்படி, வெரி குட், தமிழ்ல சொல்லடா. நாங்கள் நல்லா நல்ல ஆக்கள், நல்ல ஆக்கள். கொஞ்ச நாள் அக்களோட திருச்சார சொல்லி கொடுத்துரு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா தமிழ், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும், மெயினான வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறான். நேற்று என்னடா சரி போடா, வாங்க, காதலிக்கிறி, சரியா, சும்மா பேசினேன். இது யார் சொல்லி கொடுத்துருப்பா, இது யார்? இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் போலீஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருடம் தான் வந்து நான் இதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக நாங்கள் போகிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து இந்த போலீஸார் நிற்கணும். அவள்கிட்ட வந்து எந்த வித ஆயுதங்களும் இல்லை. அந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ பயமுறுத்துகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. டூரிஸ்ட் வர்ற நேரம் வந்து அவைகளுக்கு வந்து வழிகாட்டுற விதமாக வந்து டூரிஸ்ட்டுக்கு எந்த வித ஆபத்தும் கூடாதுன்ட்டு அவையோட பாதுகாப்புக்கு வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலேயும் வந்து நிற்கணும். வேறு எங்கால பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க கடைகள் இருக்குது. அங்கால ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது. நுவரேலியா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பிரதானமாக நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது, அதோட பார்க் இருக்குது, அங்கே கேக்டரி லேக் இருக்குது. கணக்க விஷயங்கள் வந்து பார்க்கலாம். நுவரேலியா டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நீங்கள் போட்டாலே வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் வந்து நுவரேலியாவுடைய பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் வந்து இந்த இடத்துல இறங்குவீங்க. இறங்கின பிறகு இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் முன்னுக்கே இருக்குது, பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க மேலே எல்லாம் வந்து சரியான ஒரு பனியாக தான் இருக்குது மேல் பகுதியில். ஆனால் இந்த டவுன் பகுதியில் வந்து இப்போ இந்த நேரம் வந்து குளிரண்டு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் இறங்கின உடனே இங்கே கைட் பண்ணுறதுக்கு அதாவது வரையணும். ஆட்டோக்கார் வந்து கேப்பினம். என்னடா ஆளாளுக்கு ஆட்டிய மூஞ்சியை பார்த்து வந்துருக்கிற வேறு இருக்கு எங்களோட கதைங்கள. நீங்கள் வந்து உங்களுக்கு தனி போக்குவரத்தில் தான் வரணுமென்ற அவசியம் இல்லை. பொது போக்குவரத்தும் இலங்கையில் வந்து மிகவும் வேகமாக நடைபெறுது. நேற்று புத்தளத்தில் எங்களோட நண்பர் வெளிக்கிட்டவர். இப்போ நாங்கள் நுவரேலியாவுக்கு வர்றதுக்குள்ளே ஆள் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 2:30 வந்து புத்தளத்துலேருந்து வெளிக்கிட்டு கண்டி போயிட்டு அதுக்கு பிறகு நுவரேலியா வந்துட்டார். அப்போ அவ்வளவு ஸ்பீடாக வந்து இருக்கும் இந்த பொது போக்குவரத்துகள். நீங்கள் இலங்கையை சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா வந்து
பொது போக்குவரத்தையும் பயன்படுத்தலாம். வந்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளைக்காரி ஒரு ஆள் வந்து இந்த பொது போக்குவரத்தில் இருக்கிறான். அவையிலும் கூடுதலான ஆட்கள் வந்து இந்த மாதிரி பொது போக்குவரத்தில் பயன்படுத்தினோம். அதோட இலங்கை வார நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் வந்து கட்டாயம் மலையக பகுதி, நுவரேலியா, பதுல்ல, ஹட்டன் அந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க. வந்தால் வந்து உங்களுக்கு இனிமேல் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி நல்ல ஒரு ஃபீலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. முடையிலேருந்து பழக்க வழக்கத்துலேருந்து என்ன இப்போ எங்களை பார்த்தா உடனே பிடிச்சிடுவாங்க. நாங்கள் வெளியிடத்துலேருந்து யாராவது வந்திருந்தா உடனே பிடிச்சிடுவேன். ஏன்னா நாங்கள் செருப்பு போட தெரியும், ஒரு டிஷர்ட் போட்டு தெரியும். ஆனால் இங்கே இருக்கு தொடர்ந்து எங்களால் இருக்கலாம். ஒரு 2-3 நாட்கள் வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இருக்கிறேன்னா நாங்களுமே அதுக்கு அடாப்ட் ஆகி போகத்தான் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் தனியாக இருக்கான். இதெல்லாம் பொது நூலகமும் இருக்குது. நுவரேலியனுடைய லைப்ரரி இருக்குது பாருங்கள். இதில் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணுமெண்டா வந்து அவையில்ட்ட கேட்டால் வந்து அவையிலே கைட் பண்ணுவினா. மற்ற இதில் பார்த்திங்கன்னா கல போஜனை என்ற எங்களோட ஊரில் அம்மாச்சி இருக்கிற மாதிரி வந்து சிங்கள மக்களுக்கு இதில் இந்த உணவகம் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் இருக்குது, வெஜிடபிள் மார்க்கெட். அதோட மீன் சந்தை எல்லாமே வந்து ஒரேடியாக தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா தெரியும். அதோட பார்த்திங்கன்னா நேற்று நேற்று இந்த இடத்துக்கு வந்து மீன் பண்ணினாங்க, ரச்சி பண்ணினாங்க. அதோட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பெருசாக கூடிய அளவில் வந்து எல்லாமே பழுதாக போகாது. உடனுடனே வந்து பழுதாக போகாது. இவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து எல்லாமே அடிக்கிறீங்க பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து இருக்கும். கன காலத்துக்கு வந்து மரக்கறிகள் வந்து வாடாமல் இருக்கும். அதோட இங்காலேயும் வந்து பலசில கடை எல்லாமே வந்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னாலே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு கணக்காக கூடுதலாக நல்லா அழகாக அடுக்கி வச்சுக்கணும். கூடுதலாக குளிர்காலத்தில் பழுதாக போகாத எல்லாமே வந்து இங்கே மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பழுதாக போகிற இஞ்சி, வெங்காயம், மற்ற உள்ளி எல்லாமே வந்து விலையாக காணப்படும். பாருங்க. அதோட இதுக்கு அங்கால தான் இந்த மீன்கள், ரச்சிகள் வச்சு வைக்கிற அந்த மூலையிலே இருக்குது. கூடுதலாக எங்களோட ஊரில் எல்லாம் வந்து அதுகளுக்கு தனியாக ஒரு சந்தை இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா கூடுதலாக இந்த ஒரு மனமும் வந்து எழுந்தையில் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எவ்வளோ விலை எல்லாமே வந்து எழுதி போட்டுக்கணும் பாருங்கள். எல்லாமே என்னென்ன விலையண்டு. இங்கே ஆடு இருக்குது, இங்கே மாட்டரிச்சி கடை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விலை எல்லாமே வந்து எழுதி போட்டிருக்கணும். 250 கிராமுக்கு கரெக்ட் 80 ரூபா விலையெல்லாம் எழுதி போட்டிருக்கணும். கூடுதலாக எங்களோட ஒரு சந்தையில் இப்படி பப்ளிக்காக வந்து போட மாட்டேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து சின்ன சின்ன விலை வித்தியாசங்கள் இருக்குது. இந்த கலபோஜனன்னு சொன்னோம் தானே, அதெல்லாம் வந்து காலை உணவு சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். அதோட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த டவுனில் ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்கும். அந்த பார்க்கிங்கில் புறாக்கள் இருக்குது. விடிய நீங்கள் போனீங்கன்னா வந்து அந்த புறாக்களுக்கு வந்து உணவளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெட்ட தொடங்கினீங்க, கடும் பசி. புட்டு, இடியப்பம். இடியப்பம் தான் சரி. பொடியன் புட்டு சாப்பிட்றான். புட்டு எப்படி இருக்கு? நல்ல சூப்பரி. ஆளுக்கு வந்து புட்டு சாப்பிட கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் வந்து இங்கே பாரம்பரிய உணவுகளை ட்ரை பண்ணுறதுக்கு விரும்பினோம் பாருங்க. சரி, அப்படியே அதில் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்தடுத்த இடங்கள் பார்க்குறக்காண்டி வெளிக்கிட்டுருக்கோம். இதில் முன்னுக்கு அன்னையாக்கள் வந்து எங்களுடைய வாகனத்தை வந்து பார்வையிடணும். முதலாவதாக வந்து அம்பேவலை ஃபார்முக்கு போக போகிறோம். எங்களோட மிஸ்டர் சான் சொல்லி கொண்டு அம்பேவலையில் போய் ஒரு பால் ஒன்று குட்டிக்காட்டி சரி வராண்டு இங்கே பாருங்க. இதில் அந்த புது நிறுவனங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் சரியாக க்ரௌட் இல்லை, அதான் கவலையாக இருக்குது. காலிலையும் அதே பிரச்சனை தான். நாங்கள் இந்த முறை போய் நுவரேலியாவும் சீசன் இல்லை, வளமையாக இருக்கிற மாதிரி. ஆனால் இருந்தாலுமே வந்து கணக்கு டூரிஸ்ட்டும் வந்துட்டு போயினோம். அந்த சீசன் டைம் வந்தால் தான் அந்த அம்மளி தும்மளி கொண்டு பார்க்கலாம். பார்க்கிங்குக்கு இடம் இல்லாமல் இருக்கும். இதில் எல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும்.
பேய் பங்களம் இந்த முன்னுக்கு தெரியுது பாருங்க. இது வந்து பேய் பங்களாவாம். அங்கே புவனேஸ்வரா சொன்னவர். நான் 10 வருஷமா பாக்குறேன், இப்படியே தான் இருக்கு. இன்னும் மாறவே இல்லை. இவன் சொல்லி விட்டுருக்கேன். கிட்ட போய் பார்க்கணும் போலடா. ஒரு கிளி உருகுது, ஒரு மயில் பழகுது, ஓ மைனா மைனா. இதுல வந்து ஒரு லேக் ஒன்று இருக்கு. இதுல வந்து காக்கா காக்கா படத்துல வந்து பாட்டு ஒன்று ஷூட் பண்ணினவன். அதுல படகு சவாரியும் போகலாம். இதுல நிப்பாட்டி காட்டுவோம் பாருங்க. இல்ல இல்ல அதுல அடிக்கிறான். கனகாலத்துக்கு முதல் பார்த்து இன்றைக்கு தான் 96வது. மலைகளை நிறைய இருக்கிறேவா என்ன கூட. இதுல வந்து அண்ணையாக்கள் ட்ரிப் பண்ணிருக்கணும். பார்த்த உடனே கேட்டவன் இன்னும் முடியலையா? முடியலடா முடியல. ரைட், இதுல வந்து படகு சவாரியும் போடலாம். இதுல வந்து அந்த பாட்டு எடுத்தோம். மற்றது அண்ணா வந்து இங்க தடிமலுக்கு மருந்து தந்துருக்கிறார். அண்ணா வந்து டாக்டர் கல்முனையில இருந்து வந்திருக்கிறார். இங்க எல்லாரும் சுத்தி பார்க்கணும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புல் தான். இங்கால தான் அந்த அம்பைவேல மாடுகள் வந்து மேய விடுவோம். இதுல இருந்தான் வந்து அம்பைவேல பால் ஃபேக்டரியும் வந்து இருக்கு. இதுல வந்து போற வழியில ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து போவோம். போற வீதிகளை பாருங்க, ஃபுல்லாவே பனி புகார். இது வந்து நுவரேலியாண்ட மேல நிக்கிறோம். இங்கால இந்த குளிருக்கும் வந்து எக்கச்சக்க மாடுகள் வந்து மேயுது. இந்த மாடுகள் வந்து நியூசிலாந்துல இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள். போற வழியெல்லாம் பாருங்க எப்படி இயற்கை அழகா காணப்படுது. இப்ப அம்பைவேல ஃபார்ம் வாசல் அங்க இருக்கு. ஆனா அதுல போய் பார்க்கலாது. இப்ப நாங்கள் மேலால ஏறினா தான் அங்க இருக்கிற ஃபார்முக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். போன முறை வரைக்கும் ஃபார்முக்கு விடையில, இந்த முறை என்ன மாதிரி என்று தெரியல. போய் பார்ப்போம். மழை பெய்தோன்னு தான் இருக்கு ஆக்கள். இதுல நினைஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்க. ஜல பழங்கள் இது வித்து கொண்டிருக்கணும். மழையண்டா சரியான கஷ்டம். இங்கால இந்த அம்பைவேல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதடியில் நிப்பாட்டினாங்க. இங்கே பாருங்க, இங்கால பார் எல்லாம் வந்து இப்படி சின்ன சின்ன இது மாதிரி தான் இருக்கும். அதோட வேலைக்கே தொடங்கிடும். ஏன்னா வந்து இந்த குளிர்காலம் இருக்குது தானே, இதுக்கு வந்து சில ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கவே இல்லாது சில பேரால். அதனால் வேலைக்கே தொடங்கிக்கணும். வேர்ல்டு போகிறது வந்து இந்த வழியாக தான் வேர்ல்டு போகிறது. ஐயா பார்த்தீங்களா, தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் கொழும்புல இருக்கிற ஆள். ஆயிரம் வந்துருக்கிறா போல. பட் எங்கால பார்த்தீங்களா சும்மா வீட்டுக்கு சின்னதாக தான் இருக்கும். வீட்டுக்கு வழியில் இந்த மாதிரி மரக்கறிகள் எல்லாமே வச்சிருப்பேன். தமிழ் பாட்டு பாடிக்கொண்டு வரும். கேட்டேன் உன்னை நானே. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பனியா இருக்கு. அப்பா கீழே இருக்கிறது ஒன்றுமே வந்து பெருசா தெரியுது இல்லை. ஃபார்மடிக்கு வந்துட்டோம். இவ்வளோ பேர் நிற்கிற மாதிரி இவ்வளோ பேரும் வந்து உள்ளுக்குள்ளே ஃபார்மை வந்து பார்வையிட்டு கொண்டு நிற்கணும். நாங்கள் ஒரு இடத்துல விட்டுட்டு போவோம். சரி, இதில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஃபார்மை சுற்றி பார்க்க வந்தார்கள். இது பார்த்தீங்கன்னா அம்பைவேல ஃபார்ம் பலமையாகவே உள்ள செயற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஃபார்ம் என்ன மாதிரி நடைபெறுது, அதில் என்னென்ன செய்யணும்ன்ற விஷயங்களை வந்து காட்டுறதுக்காண்டி இப்படி போய் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உள்ளே போகிறதுக்கு வந்து வெளிநாட்டவர்களுக்கு ஒரு டிக்கெட், உள்நாட்டவர்களுக்கு ஒரு டிக்கெட், ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போய்
அந்த செயல்முறைகளை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே போல் இது ஃபார்ம் நடவடிக்கை, இதே போல் தேயிலை குழந்து பழைக்கிறது இருக்குது தானே, அது வந்து நாங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ வாகனங்கள் இருக்குது தானே. இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஞாயிறா, இன்றைக்கு விடுமுறை நாளண்டபடியாக வந்து இவ்வளோ மக்களும் வந்து வந்திருக்கணும். சரியான க்ரௌட் ஒன்று நிற்குதுங்க. போன முறை நாங்கள் ஆட்டோ பயணத்தில் வரைக்கும் வந்துருந்தாங்களா, அதோட ஒருக்கா வரைக்கும் விடையில கொரோனா இஷ்யூவோ ஏதோ தொற்று காரணம் விடையில நினைக்கிறேன். இதில் வந்து இவ்வளோ ஃபாரின்ஸ்க்காக இவ்வளோ இது கட்டணும். பெரியவர்களுக்கு 400 ரூபா போட்டிருக்கப்பா, சின்னவர்களுக்கு 200 ரூபா, அதோட ஃபாரின் அடல்ட்டுக்கு வந்து 1500 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாரின் அடல்ட்டுக்கு 1500 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 1000 ரூபா. உள்ளுக்குள்ளே போய் விசிட் பண்ணுறக்கே 400 ரூபாண்டா. இப்போ ஒரு நாளைக்கு 1000 பேர் விசிட் பண்ணினவன்டா 4 லட்சம் ரூபாடா. டே 400 ரூபா என்ட்ரி ஃபீ. வாங்க வேண்டாம் என்ன. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால மாடுகள் வந்து காட்சிப்படுத்திக்கணும். ஒவ்வொரு பகுதிகளும் வந்து நாங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பால் கறக்கிறது, மற்றது இந்த மாதிரி அதை பதப்படுத்தினோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் போகிறதுக்கு முன்னால் இதில் கால்களை வந்து துடைச்சிட்டு கிருமி தொட்டு செய்துட்டு தான் போகணும். ஒரு நேரத்தில் வந்து 100 விசிட்டர்ஸ் மட்டும்தான் உள்ளே நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட மில்கிங் ஹவர்ஸ் இதில் போட்டுக்கணும் பாருங்க. 4 மணிலேருந்து 9 ஹால் மட்டும், 12லேருந்து 17 மட்டும். அதோட இதால் வந்து மேலே போக மட்டும்தான் அனுமதி, எக்ஸிட் ஆகிறதுக்கு அனுமதி இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் எல்லாம் வந்து இதில் சாப்பிட்றதுக்கு விட்டுருக்கிறேன் நினைக்கிறேன். இவ்வளோ மக்கள் பாருங்க இந்த இடத்துல வந்து நிற்கணும் இந்த விஷயங்களை பார்க்குறக்காண்டி. என்ன முதல் முறையாக இவ்வளவு க்ரௌடோடு இன்றைக்கு தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் தான் அந்த பசுக்களுக்கு பால் கறக்கிற இது எல்லாமே வந்து மிஷின்ஸ் தான் நினைக்கிறேன். அதில் வாங்க லைனில் நிற்கிறேன் பாருங்க. அதில் லைனில் நின்று இங்கால வர ஒவ்வொரு ஆக்களுக்கும் வந்து பால் கறக்கும். எல்லாமே வந்து மிஷின்லாம் செய்யணும். இப்போ நாங்கள் வந்து அந்த கிட்டையெல்லாம் போய் பார்க்கல, அது எங்களுக்கு போய் பார்க்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது மூலிமா தான் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ஃபார்ம் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து வளமை போல் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். அப்படி நடைபெற்று கொண்டு கேட்க நாங்களுமே போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதியெல்லாம் வந்து மாடுகள் வந்து சாப்பாடு போடுற பகுதி, இதெல்லாம் சாப்பிடுவீங்க. நாங்கள் போன பகுதி வந்து பால் கறக்கிற பகுதி. இந்த மாடுகள் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர, ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள். என்ன இங்கே இருக்கிற மாடுகளை வந்து அவ்வளவு பால் வந்து வராது. பெரிய தேசத்துக்கு வந்து இப்படி எக்கச்சக்க மாடுகள் வந்து இந்த இடத்துல வச்சு வளர்த்து கொண்டிருக்கணும். மற்ற இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இதில் வச்சு புகைப்படங்கள் எடுக்கலாம். அம்பை விளையாண்ட முழு வியூவும் வந்து தெரியும் இந்த இடத்துல இருந்தால். அப்படியோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கால அந்த பால் உற்பத்தி, தயிர் உற்பத்தி, மற்ற முயலம் வளர்க்குறேன்ட்டு சொன்னதை சின்ன சின்ன மாடுகள் இங்கால நிற்கிது. இங்கால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விதைக்க கொடுக்குற உருளைக்கிழங்குகள் வந்து களஞ்சியப்படுத்துகிற இடம் வந்து இங்கால இருக்குது. மேலே ஏறிக்கொண்டு வரைக்கும் நல்ல பனிமூட்டமாக இருக்கின்றது. இந்த இடத்துக்கு வந்தோன்னே வருமா வேர்ல்டன்ட் இங்கால தீக்கோழி
வான்கோழி எல்லாம் வச்சுக்கணும். ஆனால் மின்சார வேலின்னு போட்டிருக்கோம். அந்த இங்கால வந்து இந்த வேலிகள் இருக்குது தானே, இப்போ யானை வேலிக்கு கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல சின்ன மின்சாரம் பண்ணி கொடுத்துக்கணும். அதில் தொட வேண்டாம் போட்டுக்கணும். வேண்டா மாட்டு பண்ணை தானே, அந்த பண்ணையில் மாடுகள் ஓடினாலும் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆட்டு கொட்டைகளும் வச்சிங்க. போர் அந்த நாடுகளும் வந்து இதில் இருக்குது. கூடுதலாக இந்த போயர் தான் எல்லோரும் தேடுறேன். ஏன்டா அதெல்லாம் கூடுதலான பால் வந்து கரப்பட மாட்டோம். அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இங்கே இவையில் வந்து வச்சுக்கணும் போயர்னா ஆடுகளும் வந்து இந்த ஆடெலாம் வந்து கூடுதலான பாலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சின்ன பசுக்கள் வந்து வச்சு வளைக்கணும். ஒரு தொடக்கத்தில் வந்து ஆரம்பத்தில் நியூசிலாந்துலேருந்து கொண்டு வந்துருப்பினோம் கொஞ்சம் மாடுகள். அதுக்கு பிறகு இங்கே அந்த மாடுகள் ப்ரீட் பண்ணி கிடைக்கிற குட்டிகளை தான் வளர்த்து கொண்டு வாங்கினோம். கலைக்குது, பெரிய ஒரு இடம், சுற்றி பார்க்கணும். யாக்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டிருக்கோம். இந்த புல்லுகள்லாம் வெட்டி அரைச்சி போட்டு வேணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உணவு விடுதிகளும் இருக்குது. அதோட முயல்களும் வந்து இதில் வளைக்கணும். இங்கே பகுதியில் அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபார்ம் கேஃபே போட்டிருக்கு. இந்த இடத்துல பால் குடித்தோம்னா வந்து ஃப்ரெஷ்ஷான பாலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு போடுற தீவனங்கள் வந்து வச்சு வைக்கலாம். அதோட புல்லுகள் இங்கால மழைப்படாத இடத்துல வச்சுக்கணும். ஏன்னா இங்கே அடிக்கடி மழைப்படும். மழைப்பட்டால் வந்து பழுதா பயிர் பண்ணுறதுக்காண்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல. இங்கால ஃபுல்லாக வந்து மேய்ச்சல் தரைகள்லாம், இந்த தரைகள்லாம் வந்து மாடுகள் வந்து மேய விடுவினோம். இங்கால ஏன் இங்கால பக்கத்தில் இப்படியான ஃபார்முகள் வச்சுக்கணும்னா வந்து புட்கள் வளர்க்குறதுக்கு வந்து எனக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இந்த குளிர்மையான சிச்சுவேஷனுக்கு தானாகவே வந்து புட்கள் வரும். அதோட இந்த மாடுகளை மட்டும் பராமரித்தா சரி. இதில் முயல்களும் வச்சு வளர்த்து கொண்டிருக்கணும். பெரிய முயல்கள் வேறு வேறு நாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்டு இதில் வளர்த்து கொண்டு வரணும். இங்கே இருக்கிற முயல்கள் இருக்குது தானே, இந்த முயல்களை வந்து நாங்களுமே வந்து வேண்டிக் கொண்டு ரசிக்க எடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவர். இதில் புலி காளை, இதில் வந்து காளைகள் வச்சுக்கணும், இனப்பெருக்கத்துக்காண்டி வச்சுக்கணும். இதில் பார்த்துங்க, மிருகங்களை இடையூறு செய்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும். அதோட வீரியமான காளைகளை நெருங்காதீர்கள், மிகவும் ஆபத்துன்னு போட்டிருக்கணும். அதோட இந்த காளைகள் வந்து 1100 கிலோ மட்டும் வளரும், முதிர்ச்சி அடைஞ்ச காளைகள். மற்றது இங்கால ஒரு இனம் போட்டிங்கன்னா 900 மட்டும், 900 கிலோ. ஒரு காளையை வந்து 900 கிலோ உண்டா ஜோசிச்சு பாருங்க. இங்கேருந்து இங்கால இங்கே ப்ரீடுகள் பாருங்க, இந்த பெரிய இதாக இருக்குங்க. இதுக்கு அங்கால உட்பேர் பிரவேசிக்க தடை என்று போட்டிருக்கேன். வீட்டில் ஒரு மாடு ஒன்று இந்த பெரிய காளை மாடு ஒன்று நிற்குது. இப்படி மாட்டு இதுக்கு முதல் பார்த்துருக்கேன். மாடி இவ்வளோ சைஸை பாருங்க. இதுதான் வந்து 1100 கிலோ கிட்ட வளர்கிற காளை மாடு. இப்போ எங்களோட ஊர்களில் இருக்கிற மாடுகள் எல்லாம் ஒரு 100 கிலோ 150 கிலோ வர்றதே வந்து பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா 1100 கிலோ வளர்கிற மாடுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே
இங்கே வளர்க்குற மாடுகள்லாம் நல்ல விளைச்சலை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதை பராமரிக்கிறதா கஷ்டமாக நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ஃப்ரெஷ் பால் குடிக்காட்டி எப்படி குடித்து பார்ப்போம். அதோட நான் எங்களோட ஊர்களில் இருக்கிறத விட இது வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பால் ஒன்று அடித்து பார்ப்போம். ஹாட் சாக்லேட், ஹாட் வெனிலா, ஹாட் ஸ்ட்ராபெரி கிளாஸ், ஹாட் ஃபாலூடா கிளாஸ், ஒரு ஃப்ளேவரில் வந்து இருக்குது போல இருக்குது. எல்லாமே வந்து 130 ரூபாய் தான். அதோட இங்கே பன்னீர் 900 சொச்சம். அந்த பால் இங்கே கிடைக்கிற பால்களில் செய்யப்படுற உற்பத்திகள் வந்து இதில் விற்பனைக்கு போட்டு வைக்கணும். ஜோக்கெட் வந்து 60 ரூபாய். குளிதுதா பிள்ளைக்கு என்ன செய்வோம்? சூடாக ஏதாச்சும் குடிக்காது. அதுக்கு தான் நிற்கிறீங்க. இதில் 250 கிராம் கோட் மில்க் சீஸ் வந்து 2000 ரூபாய் போட்டுக்கணும். இதில் ஹாட் ஃபலூடா வேண்டியிருக்கணும். பாலில் வந்து ஃபலூடா ஃப்ளேவர் போட்டிருக்கணும். ஆனால் இதில் எல்லாம் போட்டுக்கணும். சாக்லேட்ஸு வெனிலாண்டெல்லாம் போட்டுக்கணும். அது இன்றைக்கு இல்லையா, மிஷின் ஏதோ ரிப்பேர் ஆகும். அதோட ஃப்ரெஷ் பாலும் கேட்டவர் தனி பால் ஒன்று குடிச்சு பார்ப்போம்னு பார்த்தது. ஆனால் அதுவும் வந்து இல்லையா. என்ன இதே பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறீங்க. எனக்கு வந்து எப்பயுமே அந்த வெள்ளை கலர் பால் இது என்னென்ன இப்படி குழந்தையா காய்க்கிறீங்க? உள்ளுக்குள்ளே இருக்கிற போனஸ் வெளியில் வந்துட்டானா? இல்லடா, எனக்கு அந்த பால் குடிக்க விருப்பம். நான் இப்படி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கலந்து குடிக்க விருப்பம். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில். மற்றது பத்தினி அம்மன் ஆலயம் வந்து இதை அடையாளப்படுத்திக்கணும். இந்தலா பெரிய ஃபார்மில் இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கிறதுமே வந்து சந்தோஷம்தான். இப்போ நாங்கள் அவ்வளோ விஷயங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. நீங்களும் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பால் கறக்கிற மாதிரி, அந்த மாடுகளுக்கு பக்கத்தில் போய் தொட்டு அதை அனுபவிக்கிற மாதிரி அப்படியான ஒரு பண்ணை அனுபவம் இல்லை. இப்படி இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்ற விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த டிக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் வரணும். மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால மழை செலவு கூட வசதிகள் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃபார்முக்குலாம் போயிட்டு வந்து நாங்கள் எக்கச்சக்க பஸ்களும் வந்து நிற்கிது. எல்லாருமே உள்ளே தான் நிற்கணும். உள்ளே போய் இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு வளர்ந்தவர்களுக்கு வந்து 400 ரூபாய் டிக்கெட், சின்னாக்களுக்கு வந்து அதுதான் 200 ரூபாய். நீங்களும் போய் பார்க்குறேன்டா பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் லைவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் அப்படியோ அங்கே பார்த்துட்டு இங்கே பட்டிப்போல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். வேர்ல்டு எண்டுக்கு போகிற வழியும் இதில் போனோம்னா வேர்ல்டு எண்டுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு போகல. அந்த பட்டிப்போலிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் போகிறோம். இலங்கையிலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுதான். அதில் நாங்கள் வந்தோம் தானே, அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. அப்படியோ பட்டிப்போலிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பட்டிப்போல இதுதான் வந்து இலங்கையிலே உயரமான இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். போன முறையும் வந்த ஞாபகம் இருக்குது. இது வந்து நாங்கள் அம்பைவேலை போயிட்டு திரும்பிக்க, அம்பைவேலைக்கு வந்து அது வேறு ஒரு இடத்தால் திரும்ப போகணும். அந்த ஒழுங்கையில் நேராக நீங்கள் வேர்ல்டன் போகிற வழியில் வந்தீங்கள பட்டிப்போலக்க வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பலகை வச்சு தான் இந்த தண்டவாளங்கள்லாம் போட்டிருக்கணும். மரப்பலகைகளை வச்சு நாங்கள் நிற்க இந்த நேரம் ரயில் வருது. கல்யாணம் நடக்கா விரக்தியா போனே சொன்ன அதில் 2 ரயிலில் வாய போகிறேன், கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காங்க. வாவ், இந்த முறை நாங்கள் நிற்க ரயில் வந்துருக்கு. சின்ன கோச்சி தான். சாரி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கோச்சி தான். பெரிய லெவலில் பெட்டிகளில் ஒரு 2 பெட்டி. சில பேர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறக்காண்டியே இந்த இடத்துக்கு ரயிலில் வருவினோம்.
காட்சி கண் கூடமா அதுக்கு பிரிம்பாவே இருக்குது பாக்ஸ் இருக்குது பாருங்க. அதில் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அதில் வெள்ளைக்கார் இருந்தோண்டு இந்த மலைநாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வரைக்கும் வந்து எனக்கு அழகான காட்சிகளை காணலாம். அதில் காண்றதுக்கு சில பேர் வந்து எக்கச்சக்க டூரிஸ்ட் வந்து இதால் போகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட வந்து என்னென்னா வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து வேர்க்கையில் யூரின் மூலியமாக தான் தண்ணி வந்து வெளியால் போய் கொண்டிருக்கு. அடிக்கடி வந்து யூரின் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ உடலில் இருக்கிற தண்ணி வந்து வெளியேறி கொண்டே இருக்கும். அதோட பெருசாக பசிக்கலை, சாப்பாடு வந்து பசிக்கலை, இது வரைக்குமே பசிக்கலை. இப்போ 4 மணி அது விடிய 8:30 அங்கே சாப்பிட்னாங்க. அதுக்கு பிறகு பசிக்கலை. நல்ல கிளைமேட்டாக இருக்குது. பேசாமல் இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி நின்றோம், பசிக்காமல் உடம்பு குறைக்கலாம் வெட்டிச்சு யோசிக்கிறேன். தொடக்கத்தில் எங்கே முடிவெடுத்தது குறைக்கலாம்னு ட்ராவலில் வந்து கஷ்டமாக இருக்குது. ஓடிக்கொண்டு இருக்கிறதானே அப்படியே கட்டுப்பாடுகள் வந்து கஷ்டமாக இருக்குது. சரி எப்படியோ பார்த்துட்டோம், ரயிலையும் பார்த்துட்டோம். இனி வந்து நாங்கள் திருப்ப நுவரேலியா டவுனுக்கு போகிறோம். நுவரேலியா டவுனுக்கு போயிட்டு அங்கே தான் நிற்க போகிறோம் இரவுக்கு. சரி இதில் வலிக்கிறோம். இதில் வந்து ட்ரெயின் ஒன்று நிப்பாட்டி இருக்குது அம்பேவலை ஸ்டேஷனில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதுகள் வந்து விற்று கொண்டிருக்கோம். இங்கே கரட்டுகள் இதுகள் எல்லாம் வந்து இது உள்ளூரில் இருக்கிறார்கள் இந்த வியாபாரங்கள். மற்றது இங்கே ஒரு ஷாப்பிங் பேக்கில் வந்து மரக்கறி வச்சு விற்று கொண்டிருக்கணும். இது எல்லாமே வந்து வீடு வழியை வச்சு உற்பத்தி செய்ததில் ஐயா கேதா 500 ரூபா அவரை கொண்டு வித்து காட்டுங்க பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா தெரியும் எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் தான் வந்து இந்த ரயிலில் வாரணம் பாருங்க. ஃபுல்லா வெள்ளக்காரன். இப்ப போய்க்கு எல்லாமே முகிலா இருந்தது. இப்ப வெயில்ல பாத்தீங்கன்னா முன்னால இருக்கிற விஷயங்கள் தெரிய வலிக்கிறது. பாத்தீங்கன்னா இதுல நீங்க முன்னாலே வந்தோம்னா அம்பேவலை ஃபார்ம் இந்த விற்பனை பகுதி இருக்கு. ஆனா நீங்கள் இதுக்குள்ள ஒண்ணுமே வந்து போய் விசிட் பண்ணலாது. இதுல முன்னுக்கு அம்பேவலை ப்ராடக்ட் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு பாத்தீங்கன்னா இந்த காற்றாலைகளோட இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்குண்டு. அதோட முதலாவதா இங்கதான் காற்றாலை அடிக்கப்பட்டு குணேசன் சொன்னவர் அவருடைய தரவு. எதுல சொர்க்க பார்த்தாங்க இதெல்லாம் சரியான பனிமுட்டம் இருந்தது, ஒன்றுமே தெரியாம இருந்தது. இந்த கிளைமேட்டை வந்து சொல்லவே இல்லாம இருக்கு. வரைக்கு எப்படி இந்த கிளைமேட் இப்ப பாருங்க. இப்பதான் எல்லாம் முன்னுக்கு நடக்கிறது இதெல்லாமே தெரியுது. அதோட வெளிச்சிருக்கு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிருக்கணும். அப்புறம் நாங்கள் விரைக்க போகமாட்டிருந்த நாங்கள் உங்களுக்கும் காட்டிக்கொள்கிறோம். நீங்கள் இங்கே வந்தால் வந்து ஃபார்முக்கு போய் ஃபார்ம் விசிட் பண்ணி ஸ்ட்ராபெரியில் நேரடியாக பார்க்கலாம். அதோட ஸ்ட்ராபெரி சம்மந்தமான ஐஸ்கிரீம் ஃபுட்டுகள் வச்சு இந்த இடத்துல விற்பினம். என்ன சொல்றீங்க சான்? நீங்க முதல் முறையா வந்திருக்கிறீங்க, நல்லா இருக்கா? உங்களோட எப்படியும் சொல்லி வேலையே இல்லை. அது வந்து சொல்ல இயலாது. வாழ்க்கையில அனுபவிக்கணும் நல்லது அனுபவிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காத்தாடியோட அந்த வீடு அப்படி இருக்கு. போன முறை வரைக்கும் இங்கே சரியான பனி. இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கண்டுகள், அழகான பூக்கண்டுகள் எல்லாம் இருக்கு. இங்கே பூக்கள் எல்லாம் வந்து நார்மலாகவே வரும். அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும். இந்த ஃபார்முக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் சும்மா இதுலேருந்து வெளியே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போகிறதுக்கு அனுமதி. இப்போ நாங்கள் போகிற வழியில் இன்னும் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளே போய் நின்று நாங்கள் பறிக்கலாம். இதுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களோட தொட்டு நீங்கள உள்ள போனா அந்த காய் காய்க்கிற குறைவாயிரும். அப்ப இனிமே இதே இடத்துல இன்னும் ஒரு ஃபார்ம் இருக்கே விடுறாங்களே உள்ள. அவன் வந்து எல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு தெரியும் கிருமிகள் எப்படி ஆகட்டும் அப்படின்னு. சும்மா இதெல்லாம் கெடுக்க கூடாது சில விஷயங்கள். நீங்க நிக்கிறது ஒரு மாதிரி கிடக்கு. புளிர்றாப்பா. இதுல பாருங்க அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து காய்ச்சி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சம்மந்தப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து விற்பினம். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க. நீண்டா
வந்து இதுகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இப்போ எங்கள்கிட்ட வரதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகி கனகாலத்துக்கு பிறகு தான் வரும். இதில் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியில் செய்யப்படுற டிஷ்ஷுகளை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இதில் மெனுக்களும் போட்டிருக்கணும், அதோட விலைகள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். சரி, இப்போ போயிட்டு வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கோடையா எடுக்கல, அதோட க்ரௌடாகவும் இருக்குது. எக்கச்சக்க பஸ் வந்து நிற்குது. என்ன எல்லாரும் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு இங்கால பக்கத்தில் செம்ம க்ரௌடாக இருக்கு. அதோட அதில் ரயிலில் காத்திருந்தாங்க. காத்திருக்க ரயிலில் வந்து 2 பேரும் வந்து கையாட்டிட்டு போனவன் ராசாத்தி எங்கேன்னு கேட்டவர். அப்போ உங்கள் நுவரெலியாவில் சந்திப்போம்ட்டு சொல்லிட்டு போயிருக்கணும். சந்தோஷம். சரி, இப்போ திரும்பவுமே வந்து நுவரெலியாவுக்கு இறங்கிட்டோம். டீசல் இல்லை, காற்றுலாம் ஓடி வந்தோம். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் இருக்குது தானே, இதில் இந்த புறாக்கள் நிற்கும். இதில் வந்து முன்னுக்கு கடையிலேயே வந்து சோளம் தருவினோம். அதில் வந்து நீங்கள் போடலாம். அப்படியே கையில் வச்சுருந்தா அங்கே வந்து கையில் கொத்துவினோம். ஓ, ஃப்ரீ பேர்ட் வாட்சிங். எவ்வளோ புறாக்கள். இதில் ஒரு சின்ன பாருங்க. அது நாங்கள் வண்டியை உணவு போடுறோம். போன முறை விடிய வந்து நாங்கள் எல்லோரும் செம பசியில் இருந்தவ. இப்போ கையில் எல்லாம் வந்து ஏறினவ. ஆனால் இந்த முறை வந்து கணக்கு பேர் இதில் போட்ட உடனே ஆக்கள் வரவேணும் பாருங்க. எக்கச்சக்க பேர் வந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செய்து பார்க்கலாம். ஓ வாவ். இதில் அடுத்த தங்குற இடத்துக்கு வந்துட்டோம். மூன் பிளான் ரெசார்ட். இங்கே தான் வந்து தங்க போகிறோம். அதோட இதில் ஒரு வாகனம் ஒன்று நிப்பாட்டிக்கணும், வோல்சோவன். இப்படி ஒரு வாகனத்தெலாம் நாங்கள் எங்களுடைய ராசாத்தி கேம்பிங் லைஃப் ஒன்று செய்யலாம்னு நினைச்சினாங்க. ஏன்டா வந்து இதில் தான் இந்த கிளாசிக் லுக் ஒன்று இருக்கும். இப்படி தேர்டேக்கு வந்து எங்களுக்கு இது கிடைக்கல. 1-2 இடங்களில் தான் நல்லா செய்து வச்சுக்கணும். மற்றது இதில் என்ன அட்வான்டேஜ்னா வந்து இதுக்கு இன்ஜின் வந்து முன்னுக்கு இல்லை. இன்ஜின் ஹீட் எல்லாம் வந்து பெருசாக வராது. இன்ஜின் வந்து பின்னால் தான் வரும். இது முதல் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கவனி பேரட்டு எல்லாம் கரல் பிடிச்சி போய் நிற்கிது. ஆனால் எங்களுடைய ராசாத்தியாக வரணும் வந்து நிசான் அதுக்கு தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக ஆல் ரெடியாகி தயாராகி இவ்வளவு நாள் 96 நாள் எங்களோட இடைவிடாது பயணித்து கொண்டிருக்கிறார். ராசாத்திக்கு உண்மையிலே நன்றி தான் சொல்லணும். நாங்கள் நன்றியை தவிர சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதுக்குள்ளான் தங்குற இடம் இருக்குது, போய் பார்ப்போம். ஓ, ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருக்கு. அதோட இங்கே வியூ பாருங்க. இருந்து சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல வியூவான இடத்துலான் இருக்கு. இது எங்களுக்கு தந்திருக்கிற ரூம். வா, வா. இதில் வந்து வட்டி பார்த்தாங்களா, இதில் வந்து 2 டபுள் பெட் இருக்கு. மற்றது இங்கே 3 பெட். இப்போ எப்படி இடம் சுப்ரியா? பார்த்துட்டா போச்சு. யாரோட ஃபோன் கேட்குறீங்க சொல்லுங்க. வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் நல்ல க்ளீனாக இருக்குது. ஹீட்டர் இருக்குது. சீசனுக்கு வந்து இன்னுமே வந்து சரியான க்ரௌடாக இருக்குது. இங்கே ஃபங்க்ஷனும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் போல இருக்கும். இன்றைக்கு வந்து ரூம்லாம் படுக்கணும். நேற்று வந்து வேனுக்குள்ளே படுக்கணும் வந்து படுத்துட்டு ஹீட்டாக பார்த்தா 2 மணிக்கு குளிர தொடங்கிட்டு பாருங்க. வேன் எல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி வந்துட்டு அதோட இரவு எழுப்பி கதவை திறத்து போட்டால் உள்ள அளவு கதவை போட்டுட்டாங்க.
அப்புறம் ஆகல எழுப்புற சரியில்லையாண்டு அப்படியே படுத்துட்டேன். இல்ல பொடி இப்படி ஒன்று தான் பார்த்தோம் நாங்களடா. சொமசாம் இல்ல இல்ல அடுத்த ட்ரிப் நீ கதையே இல்ல. இதான் கடைசி ட்ரிப். இலங்கையை சுத்தி கடைசியா இப்படி நீண்ட தூரம் பயணம் வேண்டாம். இதுதான் கடைசி. இதுல வந்து லிட்டில் இங்கிலாந்து சொல்லப்படுற ஏரியா. இதுல பார்த்தா இங்கிலாந்துல எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த வீடுகள் எல்லாம் காணப்படும். நாளைக்கு போவோம். குளிர் தொடங்கிட்டு என்ன என்ன வீடியோ போடும்.